ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே ஒரு சாரிங்க. ஸோ ஆமாங்க, நம்ம நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் கம்யூனிட்டி கேவலமாக போகிறது தமிழ் கிரியேட்டர்ஸ் தான் காரணம்னு போயிட்டு இருப்போம் சில கிரியேட்டர்ஸ்னால. அடுத்தவனை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி நீ கரெக்டாங்கிறது என் மனசுக்குள்ளே கேட்டுச்சு. அதாவது நம்ம சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஐடிக்கு ஃபாலோ பண்ணிக்கும் கமெண்ட் பண்ணிக்கும் சொல்லியிருப்போம். ஸோ இப்போ வந்து லைட்டாக அந்த ஃபாலோ பண்ணியிருக்க சொல்லியிருக்க வேணாங்கிற கில்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு சாரி. அவன் ஏன் ப்ரோ சாரி கேட்குற, லைவில் வச்சு தான் நீ கிவ்வே தான் கொடுத்துட்டீல, ரீல்ஸும் போட்டிருக்க, அப்போ ஏன் ப்ரோ சாரி? இல்லைங்க, தோணிச்சு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இவனுக்கு பயந்து இல்லை இவனை எனக்கு பிடிக்கும் இல்லைன்னா இவன் சொல்லி நான் வந்து பண்ணுறேங்கிறது இங்கே கான்செப்டே கிடையாது. இங்கே நான் ஒருத்தன் மட்டும்தான் எல்லாத்தையுமே தட்டி கேட்க போகிறேன். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒருத்தங்களோட சப்போர்ட் மட்டும்தான் வச்சுருக்க போகிறேன். அது யாரும் சப்போர்ட் கிடையாதுங்க, நீங்கள் தான் என்னோட சப்போர்ட். உங்களை நம்பி மட்டும்தான் நான் இறங்கியிருக்கேன். தயவுசெய்து கை விட்டுறாதீங்கடா பசங்களா. அதே மாதிரி வியூவர்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவன் ஃபேக் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறானா. அதாவது ஃபேக் கண்டென்ட் கிரியேட்னா என்னன்னா, இது இந்த டைமண்ட் கிடைக்கும், இது கிடைக்கும், சென்சியா கிடைக்கும், மயிர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிட்டு. ஆனால் லிங்க்னு கொடுத்தா ஒரு மயிர் வராது. ஸோ அவங்கள உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி யார் யார் இருக்காங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுற மெம்பரை தான் நான் தட்டி கேட்டு அவனை மாற்ற போகிறோம். ஸோ அடுத்தடுத்து நம்மளோட என்ன ஸ்டெப்பு நடக்க போகுது எல்லாமே தெரிஞ்சுங்க. நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், திரும்பவும் சொல்கிறேன், உங்களை நம்பி மட்டும் தானே இறங்கியிருக்கேன், கை விட்டுறாதீங்களா. வேணாம் ப்ரோ, வா போயிடலாம். எங்க போ சொல்ற, இது ஒரு வழி தான். திரும்ப போறது